வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நிஃப்டி வந்து நல்ல பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நிஃப்டி வந்து 24,000 பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான நிறைய வேலிட் ரீசன்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க்கெட் பிகினர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. அவங்க எஸ்ஐபி மற்றும் லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல என்னென்ன வேலிட் ரீசன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 24,000 பாயிண்ட் ரீச் பண்றதுக்குன்னு பார்த்துட்டு லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி கூடிய சீக்கிரம் 22,000 பாயிண்ட் ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நிஃப்டி வந்து 22,000 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமா நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து கூடிய சீக்கிரம் இந்த இயர்ல இருக்க போற ஈவெண்ட்டை பொறுத்து மார்க்கெட் வந்து 24,000 பாயிண்ட் ரீச் பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். அதுக்கு உண்டான நிறைய வேலிட் ரீசன்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ், அதாவது இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 15% இருக்கு. அதாவது இந்த இயர் மார்க்கெட்ல வந்து 15% பக்கமா பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி அந்த இண்டெக்ஸ் வந்து மீன் பண்ணுது. சோ இது வந்து என்எஸ்சி வெப்சைட்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன் நீங்க 10 இயர் 15 இயர் 20 இயர் 25 இயர்ஸ் இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 10 to 12% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. நம்மளோட மார்க்கெட் வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ற அளவுக்கு சாலிடான ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இன்ஃபிளேஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 to 7% ஆவரேஜா இந்தியால இருக்கு. அதை பீட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 10 to 12% வந்து கன்ஃபார்மா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு லாங் டைம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம இந்த வேலிட் ரீசன்ஸ் இல்லாம இப்ப மெயினான ரீசன் பாக்குறது இப்ப வரப்போற எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைடு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு டைம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபாலோ ஆகுது இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ரேலி இருக்கும். அது இல்லாம நம்மளோட மார்க்கெட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டா இருக்கு. வேர்ல்டுலயே நம்ம கண்ட்ரி தான் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியா இருக்கு. இந்த ரீசன்ஸ் எல்லாமே வச்சு பாக்குறப்ப கூடிய சீக்கிரமே வந்து மார்க்கெட் வந்து 24,000 பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்தியா வீக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 15.77 இருக்கு. சோ நமக்கு வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நிப்டி வந்து மூவ்மெண்ட் வந்து 15% வரைக்கும் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நியர்லி 1% பக்கமா இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னால இதே அளவுக்கு 1% பக்கமா மூவ்மெண்ட் இருக்கு. சோ அதனால நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 15% வந்து மார்க்கெட்ல அப்சைட் டவுன் சைட் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து அப்சைடு போறதுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உண்டான ரீசன்ஸும் அதை தான் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் 10 to 12% இருக்கு. நீங்க மினிமமா 10% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஹை வந்து 22,000 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. 22,000 பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 10% அப்படின்னா 2,200 பாயிண்ட் அடிஷனலா நமக்கு ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா 22,000 கூட 2,000 பாயிண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 24,000 பாயிண்ட் வந்து சாலிடா ரீச் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான். சோ இது மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஐசிஐசிஐ டைரக்ட்ல இருந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து 23,400 பாயிண்ட்ல போற வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 2004 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி 17% பக்கமா இருந்துச்சு. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து 14% பக்கமா அப்சைடு இருந்துச்சு. எலெக்ஷன் ஹைன்னு பாத்தீங்கன்னா 1911 பாயிண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு. அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. 2004 பொறுத்த வரைக்கும் அதுக்கு ப்ரீவியஸா இருந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை லாஸ் பண்ணாங்க. அதனால வந்து ஹெவியான ஒரு கரெக்ஷனை பார்த்துச்சு. இருந்தாலுமே காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலியை கொடுத்தாங்க. 2009 பொறுத்த வரைக்கும் 19% வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து பாத்தீங்க 77% வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துச்சு. அதே 2014 பொறுத்த வரைக்கும் 7% பக்கமா வந்து கரெக்ஷன் ஆயிருச்சு. ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 27%
பக்கமா வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துச்சு. 2019 பொறுத்த வரைக்கும் 5% பக்கமா ஒரு கரெக்ஷனை பார்த்துச்சு. ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 13% பக்கமா ஒரு நல்ல ரேலியை பார்த்துச்சு. உங்களுக்கு ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா அந்த 10% வந்து சாலிடா கொடுத்திருக்காங்க. இப்ப 2024 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4.5% பக்கமா வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் வந்து ரிட்டர்ன் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு கொடுக்க போறதுங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2004 வந்து பிஜேபி கவர்மெண்ட் வின் பண்ணணும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து வின் பண்ணல, லாஸ் பண்ணாங்க. சோ அதனால வந்து 30% பக்கமா ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்தாங்க. அதே மாதிரி 2009 பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வின் பண்ணுச்சு. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% பக்கமா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வச்சு பாக்குறப்ப 2004 வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து வின் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் வின் பண்ணல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹெவியான கரெக்ஷனை பார்த்து ஒரு 30% பக்கமா கரெக்ஷனை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து காங்கிரஸ் பிளஸ் அலையன்ஸோட ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ரேலியை கொடுத்துச்சு. 2009 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து மெஜாரிட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி அனலைஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வின் வந்துச்சு, அலையன்ஸ்ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சோ அது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால ஒரு 20% வந்து இமீடியட்டா ஒரு ரேலியை பார்த்துச்சு. அதே 2014 பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் தான். அதுல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லாம அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2019 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேம் பிஜேபி கவர்மெண்ட் தான் வின் பண்ணும் அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. சோ அதுக்கு முன்னாடியே ஒரு ரேலியை கொடுத்துருச்சு. அதனால பெரிய ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்ததுனால மார்க்கெட்ல ஒரு பெரிய கரெக்ஷன் இல்லாம போச்சு. 2024 பொறுத்த வரைக்கும் இப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு பிஜேபி வின் பண்ணும். மார்க்கெட் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி வின் பண்றதுக்கு தான். பிஜேபி வின் பண்ணுது அப்படின்னா பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது, அதாவது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸா இருக்கும். ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இப்ப 3 ஸ்டேட்ஸ் எலெக்ஷனை பேஸ் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் வராது, ஒரு ரேலி வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இதுக்கு ஆப்போனண்டா பிஜேபி வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு ஹெவியான கரெக்ஷனை பார்க்கும். அது வந்து ஒரு டெம்பரவரியான கரெக்ஷனா தான் இருக்கும். மார்க்கெட் மறுபடியும் வந்து அப்சைடு தான் போகும். மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து அப்சைடு போறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டவுன் சைடு என்னதான் போனாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் மூவ் ஆகும். நிப்டி வந்து 24,000 பாயிண்ட் போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். சோ இப்ப இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து மார்க்கெட் அப்சைடு தான் மூவ் ஆகும். அதனால இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து இதை ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மார்க்கெட் எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு உண்டான வேலிடான ரீசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெப்டி கவர்னரே வந்து 2027 5 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து இது எல்லாமே நம்ம ரீச் பண்ணுவோம். அது இல்லாம வேர்ல்டு ப்ரிடிக்ஷன்ஸ் வைஸ், அதாவது ஜிடிபி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2050 வேர்ல்டுலயே செகண்ட் லெவல்ல இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடக்கிறப்ப இந்தியன் மார்க்கெட்டும் வந்து எக்ஸ்ட்ரானரியா பர்ஃபார்ம் பண்ணும். இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் மார்க்கெட்டா வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து உண்மையே இது நல்லா மேல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய क्वेश्चंस கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம மெம்பர் ஒருத்தர் வந்து பிலோ 100 ரூபீஸ் கீழே இருக்கிற குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் கீழே 200 ரூபாய் கீழே அந்த மாதிரி நம்ம பாக்குறதை விட்டுட்டு குவாலிட்டியான கம்பெனிஸை பார்த்தா மட்டும்தான் வந்து நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா சக்சஸ் பண்ண முடியும். சோ அதனால வந்து அமௌண்ட், அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கி வைக்கணும் கம்மியான ரேட்ல அப்படிங்கறத போக்கஸ் பண்ணாம நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நீங்க லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதனால வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டாக்ஸை பிக் பண்ணாம ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல கரெக்டான ரேட்ல நீங்க பை பண்ணி வச்சா மட்டும் தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டுக்கு நான் புதுசா இருக்கிறேன், எனக்கு கம்பெனியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்
வேணும், என்ன மாதிரி கம்பெனிஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மாதிரி லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் ஐடிசி, விப்ரோ, கோல் இந்தியா, டாடா பவர், எஸ்பிஐ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி பண்றதுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு லம்சமா இன்வெஸ்ட் பண்றாரு, அவரோட கம்பெனில இருந்து பிஎஃப் அமௌண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ஆன்சர் தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இதை ப்ராப்பரான ஸ்டாக்ஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு இதுல டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு அட்ராக்டிவான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய நிப்டி பீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 50ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எதுவுமே கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நீங்க வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல கோல்டு பீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல டைரக்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்லயே நிறைய ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிலோ 200 கீழே டாடா குரூப்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து அந்த ரேட்டை விட்டு தாண்டியே போயிடுச்சு. அதே மாதிரி 400 கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, 500 கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த செட் பண்ண லிமிட்டை விட இப்போ எல்லாமே ஓவர் ரேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிலோ 500 கீழே சூட்டபுளான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து எஃப்எம்சிஜிலையும், விப்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிலையும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பேங்கிங்லயும், டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் செக்டர்லயும், ஜியோ பினான்சியல் சர்வீஸை பொறுத்தவரை பினான்ஸ் செக்டர்லயும், அதாவது 500 ரூபாய்க்கு கீழே டிஃபரண்ட் செக்டர்ஸ்ல ஒரு 5 ஸ்டாக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு, இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம இந்த பார்த்த 5 ஸ்டாக்ல உங்களுக்கே பார்த்திருப்பீங்க. ஐடிசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ரெண்டை தவிர விப்ரோ கம்பெனி ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், ஜியோ பினான்சியல் சர்வீஸ் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையல. ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஸ்ட்ரகிள் தான். இது கூடிய சீக்கிரம் வரப்போற குவார்டர்ல எல்லாமே வந்து சால்வ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோவும், டாடா ஸ்டீலும், ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்ப நல்ல ஒரு ரேலியும் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்குங்க எல்லாமே நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல டீடைலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடிசி வந்து லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த கம்பெனில இருக்கிற ப்ராப்ளம்னு பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் சேல்ஸ் இல்லாம பிரைஸ் ஹைக்கில் தான் இது வந்து ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா பார்த்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து வால்யூம் ஹைக்கு வருது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விப்ரோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஜியோவும் வந்து பாத்தீங்க, ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பேடிஎம்மோட பிசினஸ் நிறைய வந்து இவங்க அக்கையர் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் ஃபேக்டர்லயே சரி, இப்போ ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் இப்ப நல்லா வந்திருக்கு. ஸ்டீல் செக்டரே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லா ஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி நிறைய டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மெஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு, அதனால ஐடிஎஃப்சி லிமிட்டடா கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சேனல்லயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல வந்து ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்கணும், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மார்க்கெட் பிகினரா இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டா வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அது எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.